வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சக லக்னம் ஏன் அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் வாழ்க்கையில் சந்திக்கிறது அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்க்கலாம். இதை நீங்கள் விருச்சக லக்னத்தோடைய பலன்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவையும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? கால புருஷனுக்கு அஷ்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம், திடீர் நிகழ்வுகளை குறிக்கும் ஸ்தானம், அதிர்ஷ்டம் துர்திஷ்டம் இரண்டையும் குறிப்பது. வாழ்வில் ஏற்படும் திடீர் திருப்பங்கள் நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் இவங்களுக்கு ஏற்படும். இது செவ்வாயுடைய லக்னம் என்பதால் வீரம் வைராக்கியம் உடைய லக்னம். வைராக்கியம் தான் இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை வைராக்கியத்தோடு எப்படியாவது முடிக்கணும் அப்படின்று போராடக்கூடிய லக்னம் விருச்சக லக்னம். 8ஆம் இடம் என்பதால் மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். மறைமுக அறிவு இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இவர்கள் கஷ்டப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் 8ஆம் இடம் ரகசியங்களை குறிப்பது. இவர்கள் தான் படும் கஷ்டத்தை பெரும்பாலும் மற்றவரிடம் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டார்கள். வெளியே பிரச்சனைகளை சொன்னால்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றவரிடம் இருந்து கிடைக்கும். இவர்கள் அதை சொல்லாததால் அந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீராமல் வாழ்வில் தொடரும். சரிங்களா? பிறந்ததிலிருந்து ஒரு கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டுதான் இவர்கள் வாழ்க்கையே நடத்த வேண்டியதிருக்கும். அவமானங்கள், துன்பங்கள், அசிங்கங்கள், கேவலங்கள், உண்ண உணவு, உடுத்த உடை, இருப்பிடம், இதில் ஏதாவது ஒன்று குறையிருப்பது இல்லை, மூன்றுமே குறையிருப்பது. பொறுமையாக இருப்பார்கள். பயந்த சுபாவம், முகம் கொண்ட தோற்றம் தெரிந்தாலும் பழிவாங்கும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். யாராவது சண்டை போட்டால் அப்போதைக்கு அமைதியாக சென்றுவிட்டு இவர்களை என்றைக்காவது ஒரு நாள் பாடம் புகட்ட வேண்டும் என்ற எண்ணம், பழிவாங்கும் எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வருவதால் இவர்கள் செய்யும் செயலே இவர்களுக்கு எதிரியாக மாற்றிவிடும். கேது பகவான் உச்சம் பெறும் விருச்சகத்தில். தெளிந்த ஞானம் இவருக்கு கிடைக்கும். இந்த ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் அதிகமான கஷ்டங்களை இவர்கள் வாழ்நாளில் சந்தித்து கொண்டே இருப்பார்கள். துரோகங்களையும் சந்திப்பார்கள். தன் வாழ்வின் கடைசி நாளில் நிச்சயம் ஞானத்தை பெறுவார்கள். இந்த உலகில் அன்பு, பாசம், உறவுகள் எல்லாம் பொய் என்பதை என்றைக்காவது ஒரு நாள் இவர்கள் உணர்ந்து விடுகிறார்கள். லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் உச்சம் ஆவதால் விடாமுயற்சி கொண்டவர்கள். வெற்றி அடையும் வரை போராடி கொண்டே இருப்பார்கள். இந்த போராட்ட எண்ணம் தான் மன நிம்மதியை கெடுக்கும். சரிங்களா? வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் போதும் என்ற திருப்தி இருக்கணும். சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு அது இருக்கவே இருக்காது. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பார்கள். இந்த போராட்ட எண்ணம் ஒரு விதமான மன அழுத்தத்தை உருவாக்கி இவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்னே இல்லாமல் பண்ணிடும். சரிங்களா? ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வெற்றியை எட்டி பிடிப்பார்கள். பணம், புகழ், உழைப்பு அனைத்து விதமான சுகங்களையும் அடைவதற்கு ஓடிக்கொண்டே இருக்கும் லக்னம் விருச்சக லக்னம். இதனாலேயே வாழ்வில் நிம்மதி இருக்காது. மற்றவர்களை விட நாம் மேலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதால் தொடர்ந்து ஏற்படும் போராட்ட குணங்கள் நிம்மதியை உருக்குலைக்கும். அதிர்ஷ்டம் குறைவு. உழைத்துதான் அனைத்தையும் பெற வேண்டும் என்ற சூழ்நிலை இந்த லக்னக்காரர்களுக்கு இருக்கும். விருச்சக லக்னக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. 8ஆம் அதிபதி புதன் 5ஆம் இடத்தில் நீசம். சரிங்களா? ஏன் விருச்சக லக்னக்காரர்கள் எல்லாமே உழைத்து பெற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்றதுக்கான அடிப்படை காரணமே 8ஆம் அதிபதி. அதாவது இவங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் 5ஆம் இடத்துல நீசம் அடைவாங்க. அதனாலேயே குறுக்க வழியில் பொருளீட்ட நினைத்து பெரும் பொருளை இழக்கச் செய்யும் வாய்ப்பு விருச்சக லக்னக்காரர்களுக்கு அதிகம். சரிங்களா? சூதாட்டம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது, முறைகேடான வழியில் பணம் சம்பாதிக்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். அப்படி இவங்க செல்லும்போது அதிகமான பொருளாதாரத்தை இழப்பார்கள். பணத்தை இழப்பாங்க, பொருளை இழப்பாங்க, நிறைய இழந்துருவாங்க.
சரிங்களா. அதனால் எதையுமே நீங்கள் உழைத்து தாங்க பெற வேண்டியது இருக்கும். சரிங்களா. திருமணத்திற்கு பிறகு அதி உச்ச நிலையை எட்டி பிடிக்கும் லக்னம் விருச்சக லக்னம். இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போதும், சரன்னு மேலே வந்துடுவாங்க. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உடனடியாக மேலே வந்துடுவாங்க. சரிங்களா. அதற்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். விருச்சக லக்னம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தின் அதிபதியான சந்திரன் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதே இதற்கு காரணம். இதை தவிர 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் திருமணத்திற்கு பிறகுதான் இறைவனின் ஆசீர்வாதமே கிடைக்கும். குலதெய்வ அதிர்ஷ்டமே உங்களுக்கு சுத்தமாக கிடைக்காமையே இருக்கும். திருமணம் நடந்துடுச்சுன்னா அதுக்கு பிறகு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம் பூரணமாக கண்டிப்பாக திருமணத்திற்கு பிறகு கிடைச்சிடும். அது மட்டுமல்ல, 5ஆம் அதிபதியான குரு 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் குழந்தை பெற்றதற்கு பிறகு வாழ்வில் அதி உச்ச நிலையை அடையும் லக்னம் விருச்சிகம். பெண் குழந்தைலாம் பிறந்துருச்சுன்னா பெரிய அளவு வெற்றிகளை எட்டி பிடிப்பார்கள். ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டம் ஏதாவது குடும்பத்தில் நடக்கும். அதற்கு பிறகு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா. விருச்சிக லக்னம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிங்க. சரிங்களா. கல்யாணம் பண்ணாதான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அது வரைக்கும் போராட்டம் தான் வாழ்க்கையே போகும். ஸோ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் விருச்சிக லக்னம் கண்டிப்பாக வயசு வந்துருச்சுன்னா திருமணம் செஞ்சுங்க, வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. சரிங்களா. குழந்தை பெற்றதற்கு பிறகு மிக உச்ச நிலையை கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க. எல்லாமே உங்கள் லைஃபே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட்டில் ஆகிடும் இருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 11இல் நீச்சம் அடைவதால் 2ஆம் திருமணம் என்ற பேச்சுக்கே உங்களுக்கு இடம் கிடையாது. அப்படி மீறி 2ஆம் திருமணம் செய்தால் வாழ்வே நரகமாகிவிடும். முடிஞ்ச அளவுக்கு உறவுகளில் திருமணம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது, தவிர்க்க வேண்டும். காரணம் என்னன்னா, இயற்கையிலே மறைவு தேசத்தை குறிக்கிற ஸ்தானம் 8ஆம் இடம். சரிங்களா. அதனாலேயே உங்களுக்கு வாழ்க்கை துணை உறவுகளில் அல்லாமல் வெளியிலிருந்து திருமணம் செய்யும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். சரிங்களா. மேலும் இந்த உறவுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளே கல்யாணம் பண்ணாதீங்க. சரிங்களா. கொஞ்சம் தூர தேசத்தில், இப்போ உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் உறவுகளில் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நெருங்கிய இந்த அத்தை பையன் மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கிய உறவில் கல்யாணம் பண்ணாதீங்க. அது நல்லா இருக்காது. கண்டிப்பாக 2ஆம் திருமணம் கூடவே கூடாது. லைஃப்பில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வாழ்க்கை துணையால் ஏற்பட்டாலும் 2ஆம் திருமணம் கண்டிப்பாக கூடாது. சுக்கிரன், அதாவது 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்துல நீசமடைகிறார். இதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா. 11ஆம் இடம் தான் 2ஆம் திருமணத்தை குறிக்கிற இடம். சரிங்களா. அது நீசம், அந்த இடத்துல 7ஆம் அதிபதி நீசம் அடையும் போது கண்டிப்பாக 2ஆம் திருமணத்தை ஒட்டு மொத்தமாக ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு உங்களை தள்ளிடும். சரிங்களா. குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்காம போயிடும். சரிங்களா. அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு முதல் வாழ்க்கை துணையோட வாழ்க்கையை நகர்த்துறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்றாக இருக்கும். சரிங்களா. 2ஆம் திருமணம் கண்டிப்பாக கூடாது. உறவுக்கு திருமணம் நடப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த இரண்டையுமே தவிர்க்கிறது மிகவும் நல்லது. ஓகே நண்பர்களே, இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. நன்றி.